அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எளிய ஜோதிடம் சொல்லப்படுகிறது. புல்லுக்கு வந்து 2 எழுத்து 2 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 6. புல். பறவை. புல்லுடைய பொருள் பறவை. வாரணம். வாரணத்துக்கு வந்து 4 எழுத்து 3 3 6 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. வாரணம். வாரணங்கிறது சேவலை குறிக்கிறது. வாரணம் சேவலை குறிக்கிறது. அடுத்ததாக ஊர். ஊருக்கு வந்து 2 எழுத்து 1 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1. ஊர்னா புகார் நகரம். புகார் அல்லது நகரம். ஊர்னா புகார் நகரம் என்று அர்த்தமாகிறது. பெயரும். அடுத்தது பெயரும். பெயருக்கு வந்து 4 எழுத்து 3 2 5 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. பெயரும். பெயரெல்லாம் கழியக்கூடியது தான். ஒருத்தருக்கு வச்ச பேர்களாக அவங்க செத்து விட்டாக உடனே முடிஞ்சு போகும். அதான் பெயரும் அது கழியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகம். ஆகம்னா உடம்பு. ஆகத்துக்கு வந்து 3 எழுத்து 8 1 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்கிறது 7. ஆகம். ஆகம் என்கிறது உடம்பை குறிக்கிறது. இருக்கை. இருக்கைக்கு வந்து 4 எழுத்து 2 5 7 5 இதெல்லாம் கூட்டாக்க 19. அது விதி என்கிறது 1. இருக்கை. இருக்கைன்னா அதான் அறை. இருக்கை என்ற அறையை குறிக்கிறது. மருங்கி. மருங்கு. மருங்கு 4 எழுத்து 1 5 8 3 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதோட விதி என்கிறது 8. மருங்கு பக்கத்தை குறிக்கிறது. மருங்கு என்றால் பக்கம். நம்ம பக்கம்தான் சொல்லிட்டு வரோம். யாராவது மருங்குன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அது ஏதோ ஒரு ஏரியாவில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பேசுவாங்க. மருங்குன்னா பக்கம். பக்கம்னா புத்தகத்து தான் பக்கம்னு கிடையாது. வீட்டுக்கும் பக்கம் சொல்லப்படுகிறது. நிலத்துக்கும் பக்கம்னு சொல்லப்படுது. வயலுக்கும் பக்கம்னு சொல்லலாம். ஆற்றுக்கு பக்கம்னு சொல்லலாம். கோயிலுக்கு பக்கம்னு சொல்லலாம். அதான் மருங்கு. அதுக்கு வந்து மருங்குக்கு வந்து பக்கம் என்று சொல்லப்படுகிறது. பக்கம். கலன். கலனுக்கு வந்து 3 எழுத்து 1 4 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அது வீரியங்கிறது 2. கலன். கலன் ஆபரண வகை. கலன் நாம் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் ஆபரண வகை. ஆபரணம் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது பேர் ஆபரண வகை. ஆபரணம் தங்க மாளிகை என்று சொல்லப்படும். அது கலன். கலன் என்ற தத்துவ வார்த்தை அது ஆபரண வகையை குறிக்கிறது. கயவாய் 1 2 3 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதிங்கிறது 5. கயவாய். கயவாய்னா அதான் நீர்நிலை. அதுக்கு கால்வாய் கால்வாய்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து கயவாய்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நீர்நிலை. ஆற்றில் தண்ணி ஓடினால் நீர்நிலை தான். ஏரிக்கட்டில் தண்ணீர்னால் நீர்நிலை தான். ஒரு நிலத்தில் வந்து பள்ளம் குழியாக பள்ளம் மேடாக இருந்தாலும் அதுவும் நீர்நிலை தான். அதனால் கடலுக்கு அதான் கயவாய். கயவாய் என்ற நீர்நிலையை குறிக்கிறது. கயவாயினுடைய எண்களிடம் 5 குறிக்கிறது. மருகு. மருகுக்கு வந்து 3 எழுத்து 1 1 3 இதெல்லாம் கூட்டினாக்க 5. மருகு. மருகுக்கு வந்து எண்களிடம் 5. அதனுடைய விதி என்கிறது 5. மருகு. பகர்வனர். பகர்வனருக்கு வந்து 6 எழுத்து 9 1 9 5 9 9 இதெல்லாம் கூட்டாக்கா 56. அதோடைய விதி என்கிறது 11. விதி என்கிறது 2. பகர்வனர். பகர்வனர்னா விற்பனை செய்பவர். பகர்வனர் விற்பனை செய்பவர். யாருமே பகர்னு சொல்கிறது விற்பனையாளர்னு சொல்லுவாங்க. விற்பனை செய்பவர். விற்பனையாளர்னு சொல்லுவாங்க. விற்பனை செய்பவர்னு யாரும் சொல்கிறதில்ல. விற்பனையாளர் தான் சொல்லுவாங்க. பகர்வனர். அடுத்ததாக வந்து சாந்தம். சாந்தத்துக்கு வந்து 4 எழுத்து 1 5 7 7 அதெல்லாம் கூட்டினாக்கா 20. அது விதி என்கிறது 2. சாந்தம். சாந்தம்னா சந்தனம்.
சந்தனம்னா சாந்தமாக இருக்குது. சாந்தம் உடைய பொருள் சந்தனத்தை குறிக்கிறது. ஆரம், ஆரம் என்றாலும் கூட சந்தனம் தான். ஆரத்துடைய தமிழ் எண்ணிக்கை தான் 8, 3, 7 எல்லாம் கூட்டாங்க 18, அது விதிங்கிறது 9. ஆரம், ஆரம் என்றால் சந்தனம். பாசவர், பாசவருக்கு 4 எழுத்து 7, 3, 5, 9 எல்லாம் கூட்டினாங்க 24, அது விதிங்கிறது 6. பாசவர், பாசவருடைய பொருள் வெற்றிலை குறிக்கிறது. பாசவரை யாரும் சொல்கிறதில்ல, ஆனால் வெற்றிலை என்றால் சொல்லுவாங்க. பாசவர் என்றால் வெற்றிலை. துகிர், அடுத்ததாக துகிர் 3 எழுத்து 9, 2, 9 கூட்டினாக்கா 20, அது விதிங்கிறது 2ஐ குறிக்கிறது. துகிர், துகிர் என்றால் பவளம், பவளத்தை குறிக்கிறது துகிர். அதாவது ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கும். இப்போது அது அதுக்கு பொருள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. துகிர் என்றால் பவளத்தை குறிக்கிறது. துகிர், அதனுடைய துகிருடைய விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. தூசு, பாருங்கள், தூசுன்னு சொல்லுவோம். தூசு 7, 5 எல்லாம் கூட்டினாக்கா 12, அது விதிங்கிறது 3. தூசு, தூசுங்கிறது உயர்ந்த ஆடைகளை குறிக்கிறது. உயர்ந்த, நம்ம தூசுனா தூசாவே சொல்லிவிடுறோம், குப்பை அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தூசுனா உயர்ந்த ஆடைகளை குறிக்கிறது. காருகர், அடுத்து காருகர் 8, 5, 1, 9 எல்லாம் கூட்டாக 23 வருகிறது. அதனுடைய விதி என்கிறது 5. காருகர், காருகர்னா நுண்தொழில், நுண்தொழில்னு சொல்லக்கூடியது. காருகர் நுண்தொழில் என்று சொல்லக்கூடியது. நுண்தொழில் செய்பவர் என்று அர்த்தமாகிறது காருகர். ஆனால் அடுத்ததாக கூலம் என்று வார்த்தைக்கு, கூலம் என்ற வார்த்தைக்கு தானிய வகைன்னு சொல்கிறது. பாரு, கூலம், ஆமாம், உண்மைதான், எல்லாம் கூலம் தானே. கூலத்திலிருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடியது தான் தானிய வகைகள். கூலம், கூலத்துக்கு 3 எழுத்து 1, 4, 7 எல்லாம் கூட்டினாக்க 12, அதோட விதி என்கிறது 3. கூலம், கூலங்கிறது தானிய வகையை குறிக்கிறது. கூலங்கிறது தானிய வகையை குறிக்கிறது. கூவியர், கூவியர் 4 எழுத்து 1, 6, 2, 9 எல்லாம் கூட்டினாக்கா 18, அது விதி என்கிறது 9. கூவியர், அப்ப வணிகர்னு பேர். அது அப்ப வணிகர். கூவியர் அப்ப வணிகரை குறிக்கிறது. இப்போது தமிழ் ஜோதிடத்தை பற்றி சில வார்த்தைகளை அதை விதி என சொல்லப்பட்டு வந்திருக்கிறேன். அதுக்குரிய பொருளும் எடுத்து தான் நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். ஆகையால் இந்த எண்கணிதம், தமிழ் எண்கணிதம், தமிழுக்கு 240 எழுத்து, அதற்கு உண்டான எண்கணிதம் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு அது தனிப்பட்ட முறையில் நான் வார்த்தை அடிப்படையில், சொற்க அடிப்படையில், சீர் அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் தான் இந்த எண்கணித ஜோதிடத்தை வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது, எப்படி ராசி நட்சத்திரம் கிரகங்கள் படி எப்படி ஜாதகப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த எண்கணிதம் மூலம் நான் 6 மாத காலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். 240 எழுத்தும் அதுக்குண்டான தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது என்பதன் தொடர்பாக நான் இதன் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.